உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நபிமார்களுடைய கூட்டம், உதாரணமா ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆது சமூகத்தினர், இவங்களுடைய கூட்டம்லாம் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவங்க. என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அல்லாஹுடைய கோபம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, பூமியை தலைகீழா புரட்டி போட்டுட்டான். எப்படி போட்டுட்டான்? அப்படியே தோசை திருப்பி போடுற மாதிரி ஆது சமூக கூட்டத்தை என்ன செஞ்சுட்டா அல்லாஹ்? அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுட்டான். ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா கல்மாரி மழை பொழிஞ்சிச்சு. சும்மா தண்ணீர் மழையை கேள்விப்பட்டிருக்கும். கல்லா ஒரு மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த கல் சாதாரண கல் கிடையாது. நெருப்புல கொஞ்ச நேரம் அந்த கல்லை வச்சுட்டு அதை எடுக்க முடியுமா, தொட முடியுமா? முடியாதுல்ல. அப்படி நெருப்பு கற்களுடைய மலைகளை அல்லாஹ் பொழிய வச்சா. சில கூட்டம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை எப்படி அல்லாஹ் அழைச்சா? ஒரு வெள்ள பிரளயம் வந்துச்சா? வெள்ள பிரளயம் வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அந்த கப்பல்ல ஏறினவங்களை தவிர மற்ற எல்லாரையும் அல்லாஹ் தஆலா அழிச்சு போட்டுட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்படி